சென்னை காளிகாம்பாள் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. கார்த்திக் முனுசாமிக்கு நிபந்தனை ஜாமீனானது வழங்கப்பட்டுள்ளது. பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கொடைக்கானலில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது சார்பில் ஜாமீன் மனுவானது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கார்த்திக் முனுசாமி ஜாமீன் வழங்க பாதிக்கப்பட்ட பெண் தொடர்ந்த வழக்கில் தற்போது நிபந்தனை ஜாமீனானது உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை காளிகாம்பாள் கோவில் பூசாரி முனுசாமிக்கு தற்போது நிபந்தனை ஜாமீனானது வழங்கப்பட்டுள்ளது. பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கொடைக்கானலில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனை ஜாமீனானது வழங்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கார்த்திக் முனுசாமிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை காளிகாம்பாள் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்குல என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு? சென்னை காளிகாம்பாள் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சாலி கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த கார்த்திக் முனுசாமி கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஜாமீன் கோரி கார்த்திக் முனுசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் கார்த்திக் முனுசாமி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கானது நீதிபதி டி.வி. தமிழ்ச்செல்வி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது கடந்த ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளித்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் தன்னுடைய குடும்பத்தினருடன் புகார் அளித்த பெண் கேரளா வந்ததாக கூறி அதற்கான ஆதாரங்களையும் தாக்கல் செய்யப்பட்டது. காவல்துறை தரப்பிலும் புகார் அளித்த பெண் தரப்பிலும் கார்த்திக் முனுசாமிக்கு ஜாமீன் வழங்க கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து நீதிபதி தமிழ்ச்செல்வி விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு வாரம் கையெழுத்திட உத்தரவிட்டு கார்த்திக் முனுசாமிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.